என்னிடத்தில் அன்பு காட்டுகிறதற்கு யார் இருக்கிறார்? நான் நேசித்தவர்கள் எல்லாம் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். நான் தன்னந்தனியாய் இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்குள் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் என் பலனாய் இருக்கிறதுனால நான் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் என்னை தேற்றுகிறார், அவர் என்னை ஆற்றுகிறார், அவர் என்னை பலப்படுத்துகிறார் என்று எத்தனை பேர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் பலனாகிய கர்த்தர் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், அன்பு செய்கிற தேவன் உங்கள் குடும்பத்தில் வாசம் பண்ணுவதால் உங்கள் குடும்பத்தில் ஒரு பலன் உண்டாகும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு பலனும் கோட்டையும் கண்மலையும் என் இரட்சகரும் தேவனுமாய் இருக்கிறவர். அவரை நாம் நம்பியிருக்கிறபடியால் அவர் நமக்கு துருகமும் கேடகமும் இரட்சணிய கொம்பும் உயர்ந்த அடைக்கலமாய் நமக்கு இருக்கிறபடியால் நாம் அவரில் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்மில் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு தகப்பனாய், தந்தையாய், தாயாய், சகோதரனாய், தோழனாய் நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்குள் அன்பு செய்து கொண்டிருக்கிறார். நம்மை வழிநடத்தக்கூடிய தெய்வம், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய சத்துருக்களை விலக்கி நம்மை மீட்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம்மை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் நம் குடும்பத்தில் அன்பு செய்வதனால் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சத்துருக்களின் கிரியைகளை முறியடிப்பதற்காக சத்ருவானவன் நம்மை பலன் கொள்ள விடாதபடிக்கு, தேவனை நோக்கி கூப்பிட விடாதபடிக்கு நம்மை இறுக்கி பிடித்து கொள்ளும்போது, ஆண்டவரே என் குடும்பத்தில் வாரும், நீர் என்மேல் அன்பு வைத்திருக்கிறீர் அல்லவோ என்று நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி அந்த சத்ருக்களை எல்லாம் அழித்து போட்டு உங்களை மீட்டெடுக்கக்கூடிய நல்ல தகப்பன் இன்றைய காலை பொழுதில் உங்கள் குடும்பத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்.